அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவ மாணவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தேவைப்பட்டால் எஸ்மா சட்டத்தை பயன்படுத்தலாம் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் போராட்டம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த பரிந்துரையை வழங்கியிருக்கிறது. மேலும் மீண்டும் அவகாசம் அளித்து மருத்துவ மாணவர்களுடன் பேச்சு நடத்தவும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. அதுகுறித்த செய்திகளை பார்த்து வருகிறோம். தற்போதைய செய்தி. மருத்துவ மாணவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தேவைப்பட்டால் எஸ்மா சட்டத்தை பயன்படுத்தலாம் என்றும் மருத்துவ மாணவர்களின் போராட்டம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது. மீண்டும் அவகாசம் அளித்து மருத்துவ மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் உயர்நீதிமன்றம் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. எஸ்மா சட்டத்தின் கீழ் மாணவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரலாம் என்றால் எஸ்மா சட்டம் என்பது அத்தியாவசிய பணிகள் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கையை எடுக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் தனது அறிவுறுத்தலை அரசுக்கு வழங்கியிருக்கிறது. மருத்துவ மாணவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தேவைப்பட்டால் எஸ்மா சட்டத்தை பயன்படுத்தலாம் என்று உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆஜரான நிலையில் நீதிமன்றம் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. மருத்துவ மேற்படிப்பில் 50% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யக்கோரி தொடர்ந்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 வாரங்களுக்கும் மேலாக தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு தரப்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போதும் போராட்டத்தை கைவிட அவர்கள் மறுத்துவிட்டனர். தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு மட்டுமே சிகிச்சையில் ஈடுபட இருப்பதாகவும் ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் இந்த அறிவுறுத்தலை அரசுக்கு வழங்கியிருக்கிறது. மருத்துவ மாணவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் பல தரப்பிலும் பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் இந்த பரிந்துரையை அரசுக்கு வழங்கியிருக்கிறது. நேற்றைக்கும் மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் சமாதி கட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த ஆலோசனையிலும் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் இந்த அறிவுறுத்தலை அரசுக்கு வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான வழக்கில் சுகாதாரத்துறை செயலாளரை நேரில் ஆஜராகும்படி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் அவர் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். அப்பொழுது மருத்துவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர எஸ்மா சட்டத்தை தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம் என்ற பரிந்துரையை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவ மாணவர்களோடு மீண்டும் பேச்சு நடத்தி இது தொடர்பான வழக்கில் ஒரு தீர்வை எட்டலாம் என்றும் நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கில் மிக முக்கியமாக அத்தியாவசிய பணிகள் பராமரிப்பு சட்டம் என்ற எஸ்மா சட்டத்தை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துமாறும் நீதிபதிகள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். 50% இடஒதுக்கீடு கோரி மருத்துவ மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். பல்வேறு கட்டங்களாக தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வந்தார்கள். இந்த புதிய நடைமுறை காரணமாக கிராமப்புறத்தில் இருந்து வரும் மருத்துவ மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். நேற்றைய தினம் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமாக டிஎம்எஸ் வளாகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சமாதி கட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக அரசு தரப்பிலும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. இருப்பினும் தற்பொழுது நீதிமன்றம் மீண்டும் பேச்சு நடத்தும்படி அறிவுரை வழங்கியிருக்கிறது.
மருத்துவ மாணவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தேவைப்பட்டால் எஸ்மா சட்டத்தை பயன்படுத்தலாம் என்று உயர்நீதிமன்றம் யோசனை வழங்கியிருக்கிறது. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆஜரான நிலையில் நீதிமன்றம் இந்த யோசனையை அளித்திருக்கிறது. அத்தியாவசிய பணிகள் பராமரிப்பு சட்டம் என்ற எஸ்மா சட்டத்தை தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம் என்றும் நீதிபதி யோசனை தெரிவித்திருக்கின்றனர். கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக மருத்துவ மேற்படிப்பில் 50% இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய கோரி தொடர்ந்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவ மாணவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் அந்த வழக்கின் விசாரணை 2 வாரங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. நீதிமன்றம் அரசின் மீது இந்த வழக்கு நடைபெற்று வருவதால் பேச்சுவார்த்தை நடைபெற்று போராட்டத்தை மருத்துவர்கள் கைவிடுவார்கள் என நீதிமன்றம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. இதன் கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முகேஷ், இந்த வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையின் போது தெரிவித்த கருத்து என்ன? இந்த நிலவரம் என்ன? தமிழரசன், இந்த மருத்துவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இன்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அப்பொழுது பொதுமக்கள் சேவை பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மருத்துவர்களும் எடுத்து வருவதாகவும் மாணவர்கள் அனைவருமே போராட்டத்தில் ஈடுபடவில்லை, ஒரு பிரிவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதை முடிவு கொண்டுவதற்கான நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்தாங்க. அப்பொழுது மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை ஒரு கால அவகாசம் கொடுங்க, அந்த அவகாசத்தில் முடிவெடுக்க முடியாவிட்டால் எஸ்மா சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக பரிசீலிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். நீதிமன்றத்தில் இந்த வழக்கு முடிவுக்கு வரும் நாளை தீர்ப்பு வழங்க உள்ள நிலையில் அதை பொறுத்து மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிடுவார்கள் என்றும் நீதிபதிகள் தங்களது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். அந்த நம்பிக்கையாகவே அதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த போராட்டம் முடிவுக்கு வராது அப்படின்ற நிலைமை நீடிச்சாக்க அவங்க மேல சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்கும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்காங்க. மணிமாறன், தமிழர். முகேஷ், இந்த வழக்குல முக்கியமா குறிப்பிட்டவங்கன்னா எஸ்மா சட்டத்தை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு திட்டவட்டமான முடிவை நீதிபதிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்த மட்டில் மருத்துவ மாணவர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நீதிமன்றம் இதுபோன்ற ஒரு கருத்தையும் அறிவுரையும் வழங்கி இருக்கிறது. அடுத்த கட்டமாக மருத்துவ மாணவர்கள் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டுமெனில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? நிச்சயமா அவங்க வழக்கோட முடிவுக்காக காத்திருக்காமல் நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டது தவறு என்று நேரடியாகவே நீதிபதிகள் குற்றம் சாட்டினாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நேரத்தில் மாணவர்கள் ஏன் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும்? அப்ப நீதிமன்றத்தின் மீது அவர்கள் நீதிமன்றத்தில் நாடினது அவங்க தான், அவங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லையா என்று கேள்வி அனுப்புறாங்க. இந்நிலையில பேச்சுவார்த்தை இன்று நாளைய பேச்சுவார்த்தை நடத்துகள் மாணவர்கள் நேரடியாக மருத்துவமனைகளை சந்திக்க முடியாவிட்டாலும் அவர்களை லீட் செய்யக்கூடிய பொறுப்பாளர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவதற்கான ஒத்துழைக்காத பட்சத்தில் தான் நீங்க எஸ்மா சட்டத்தை பயன்படுத்தலாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்காங்க. இதன்படி இந்த தமிழக அரசு இன்று தெரிவித்துள்ள கருத்தும் மருத்துவ சங்கமும் நாளைக்கு மருத்துவ சொல்லியிருக்காங்க. அவங்க அளிக்க போற பதிலையும் பொறுத்து இந்த மாணவர்களின் போராட்டத்தை முடிவு கொண்டு வருவது என்பது மாணவர்கள் கையிலும் அந்த மாணவர்களுக்கு சார்ந்துள்ள அரசு மருத்துவ சங்கத்தின் கையிலும் உள்ளது. முகேஷ், அரசு தரப்புல நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வாதங்களோட முழு விவரம் என்ன? சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆஜராகி என்ன விளக்கம் கொடுத்தார்? தமிழக இந்த வழக்குல பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆஜராகி கடந்த இந்த 15 நாட்களாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து யாரும் இந்த போராட்டங்களால பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படல. செய்திகள் வருவது ஒரு சில பகுதியில் நடக்கிற செய்திகள் தான் பெரிய செய்திகளா வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நேற்று கூட செங்கல்பட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் அல்லாத ஒரு சிகிச்சை அளித்தது தொடர்பான நிகழ்வையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. கடந்த 1 வாரத்திற்கு மேலாக 4 லட்சத்திற்கும் அதிகமான புறநோயாளிகளும் 40,000க்கும் அதிகமான உள்நோயாளிகள் சிகிச்சை அளிக்கப்பட்டு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் இன்று நீதிமன்றத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனோட 3 மருத்துவத்துறை சேர்ந்த 3 இயக்குநர்கள் ஆஜராகி இருந்தாங்க. அவங்களும் அளித்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை மாணவர்களிடம் தெரிவித்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட வலியுறுத்துவோம் என்றும் நீதிபதிகளிடம் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழரசன்.
முகேஷ், அவசர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களுக்கு மட்டுமே சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக, மிக முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் மட்டுமே பார்க்கப்படுகிறது, மற்ற நோயாளிகள் பாதிக்கப்படுவதாக பல்வேறு தரப்பினரும் சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில அவர்களுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவ மாணவர்களுக்கு நீதிமன்றம் ஏதேனும் அறிவுரை வழங்கி இருக்கிறதா? நீதிமன்றத்தோட அறிவுரை என்பது போராட்ட மாணவர்களுக்கு வந்து போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற ஒற்றை வரி அறிவுரை தான். ஆனால் நீதிமன்றத்தின் கோபம் மட்டும்தான் மாணவர்கள் மேல அதிகமாக இருக்குது என்று சொல்லலாம். ஏன்னா தனியார் மருத்துவமனையை தான் அனைவரும் நாடி செல்கிறார்கள். அரசு மருத்துவமனை என்பது வந்து ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. பணக்காரர்களோ அரசியல்வாதிகளோ அல்லது வந்து நீதிமன்றத்தை சேர்ந்துள்ள நீதிபதிகளோ கூட அங்க வந்து தனியார் மருத்துவமனை தான் நாடி செல்றாங்க. அதனால வந்து அந்த பொதுமக்கள் நாடி வர நம்பிக்கையை வந்து உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று சொல்லியிருக்கிறாங்க. முகேஷ், நீதிமன்றம் ஒரு முக்கிய யோசனையை முன்வைத்திருக்கிறது. எஸ்மா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம். எஸ்மா அப்படின்னா என்ன அடிப்படையில அந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? எஸ்மா சட்டம் போட்டீங்கன்னா மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவை கிடைக்கும் பொழுது அந்த சட்டம் என்பது வந்து இருக்கும். ஆனால் அந்த அத்தியாவசிய பொருட்கள் சேவைகள் கிடைக்கிற நேரத்தில் வந்து ஏற்படும் இடர்பாடுகளை சட்டங்கள் ஏற்படும் பட்சத்தில் வந்து அந்த எஸ்மா சட்டம், எசென்சியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் என்று சொல்வார்கள், அதை வந்து அமல்படுத்தலாம் என்று ஒரு அறிவுறுத்தல் அந்த சட்டத்தில் முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த பரிந்துரைக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்காங்க. தமிழரசன். முகேஷ், இந்த வழக்கில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி அதனைத் தொடர்ந்து தற்பொழுது செய்தியாளர்களை சந்திப்பதற்காக ஆயத்தமாகி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இன்னைக்கு அந்த உயர்நீதிமன்றத்தில் வந்து சுகாதார செயலர் வந்து நேரடியாக வந்து தன்னோட விளக்கத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து இப்போ இந்த கோர்ட்ல வந்து கடந்த நாட்களில் 19ஆம் ஒரு செக்ஷன் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து ஒரு ரிலே மாதிரி தன்னோட பிஜி ரிசர்வேஷன் பத்தி உள்ள பிரச்சனையினால போராட்டத்தில் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரொடெஸ்ட் பண்றாங்கிற கருத்தின் அடிப்படையில் எந்த ஒரு சேவை பாதிக்காத மன்னும் நம்ம வந்து ஒரு 24/7 கண்ட்ரோல் ரூம் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். நேற்றைய தினம் கூட 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட புறநோயாளிகளும் அதே மாதிரி 50,000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் 1500க்கும் மேற்பட்ட பிரசவங்கள் பார்த்திருக்கோம் சொன்னாங்க. குறிப்பா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட டெலிவரி பார்த்திருக்கோம். இந்த திரு சுப்பிரமணிய அவர்கள் எக்காரணத்தினால் இறந்தார்கள்ங்கிற விளக்கம் கொடுத்திருக்கோம். உயர்நீதிமன்றம் வந்து இது மருத்துவ துறை, பர்டிகுலர்லி இது ஒரு சேவை துறை, இது எக்காரணத்தை கொண்டும் பேஷண்ட்ஸ் பாதிக்கக்கூடாதுங்கிற இதை வலியுறுத்தி எந்த ஒரு இதுவும் வந்து கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸியில ஜனநாயக முறைப்படி தான் நம்மளால பண்ணணுங்கிற கரார அறிவுறுத்தல் மட்டும் சொல்லாமல் இந்த மாதிரி அந்த செக்ஷன் ஆஃப் மருத்துவர்களும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களையும் பணிக்கு திரும்ப நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே நாங்க வந்து சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் அவர்கள் 2 முறை கடிதம் பிரதமருக்கு எழுதிய விவரத்தையும் சொன்னோம். அதே மாதிரி அமைச்சர் தலைமையில் 27ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் நம்மளோட பேச்சுவார்த்தை நடத்தின விவரத்தையும் சொல்லி 22ஆம் தேதி நம்ம பிரசிடென்ட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மற்றும் அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டிக்குமே இந்த விஷயத்தை பத்தி உள்ள கோரிக்கைகள் அனைத்தையும் கொடுத்த விவரத்தையும் சொல்லியிருக்கோம். மீண்டும் எக்காரணத்தை கொண்டும் அந்த பிரிவினர் கூட எக்காரணத்தை கொண்டு ஒரு மாஸ் கேஷுவல் லீவ் போன்ற எந்த ஒரு போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாதுங்கிறது அந்த துறை மற்றும் அனைத்து துறை தலைவர்களும் அழைத்து அதை கராரா அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கான டீடைல் ஜட்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம எடுத்த நடவடிக்கை பேச்சுவார்த்தையோட விவரங்களையும் மீண்டும் நீங்க அந்த அசோசியேஷன் சொல்லி கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸியில ஜனநாயக முறைப்படி இந்தந்த விஷயங்கள் நீங்க அவங்களுக்கு அறிவுறுத்தணும். சேவை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதுன்னு சொன்னா அதை நாங்க உறுதியளித்திருக்கோம். பேஷண்ட் பாதிக்காத வண்ணம் செயல்படுவோம். டீடைல் ஜட்மெண்ட் அப்புறம் 4 தினம் கூட அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, ஒரு செக்ஷன் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து அவங்களோட இது ஒரு ரிலே மாதிரி அதே மாதிரி மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க பண்ணிட்டு இருக்கிறதையும் அவங்க அதையும் ஒரு
டைம் பவுண்ட் மேனர்ல இந்த விஷயங்களை சொல்லி நீங்க இது ஒரு சேவைத்துறை பாதிக்க கூடாது. ஆனா அதை பாதிக்காத இதுவரைக்கும் பாதுகாத்த நடவடிக்கை கொடுத்து அனைத்து டீடைல்ஸும் நாங்க அவங்ககிட்ட சொன்னோம். அதை அவர் நோட் பண்ணிட்டு, ஆனாலும் நம்ம சுகாதாரத்துறை ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எவ்விதத்திலையும் இந்த மீடியால சில ஹைலைட் ஆகி அந்த ஒரு செக்ஷன் ஆஃப் இதையும் நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டான இந்த கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூல முறைப்படி இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது, பேஷண்ட் பாதிக்க கூடாதுங்கிற டைரக்ஷன் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. டீடைல் ஜட்மெண்ட் எதிர்பார்க்கிறோம். நாங்க மாநில அரசு எடுத்த அனைத்து முயற்சிகளையும் அவரும் நோட் பண்ணாரு. எங்களுக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தல் சொல்லியிருக்காரு. இல்ல தயவுசெய்துங்க, இது இந்த இஷ்யூ அது வேற விஷயங்க. ஹாஸ்பிட்டல் அவங்க மேல எடுத்த நடவடிக்கை. இப்ப மருத்துவர்களும் எங்களோட நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நேற்றைய தினம் கூட இவ்வளவு டெலிவரி தமிழ்நாட்டில் தான் 68 விழுக்காடு டெலிவரி அரசு மருத்துவமனையில் நடக்கிறது. 6 லட்சம் புறநோயாளி 4.5 6 லட்சம் புறநோயாளிகள் வராங்க. 60,000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் தொடர்ந்து சிகிச்சை இருக்காங்க. நேற்றைய தினம் கூட 74 அறுவை சிகிச்சைகள் நம்ம ஜிஹெச்லயும், 114 அறுவை சிகிச்சை ஸ்டான்லி மருத்துவமனையிலையும், பைபாஸ் சர்ஜரி போன்ற அனைத்து சர்ஜரியும் சொல்றோம், பாய்சன் கேஸ் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கோம். அந்த ஒரு பிரிவினரையும் அவங்களோட கரெக்டான பொசிஷன் நீங்க கன்வே பண்ணி அவங்களையும் நாங்க திருப்பி நீங்க இந்த மாதிரி சேவை பணிக்கு உடனடியாக வர சொல்லி அதுக்கப்புறம் கூடுதல் ஆணைகளும் பிறப்பிக்கிறார். அந்த ஆணையை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மருத்துவ மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தில் எடுத்த நடவடிக்கைகள், அது தொடர்பாக நடத்தப்பட்ட பேச்சு, இந்த சேவை துறையில் பாதிப்பு ஏற்படாத வகையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து விளக்கம் அளித்ததாகவும், அது தொடர்பாக நீதிபதிகளும் உறுதிபட இந்த சேவைத்துறை பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாகவும் தற்போது சுகாதாரத்துறை செயலாளர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பு தொடர்பான விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.